ஒரு பெரிய வயலில் கபூத் என்ற புறா இருந்தது. கபூத் எல்லா புறாக்களுக்கும் தலைவன். அவர்கள் அங்கே சந்தோஷமாக உணவு தேடினர். ஒரு நாள் ஒரு வேடன் அந்த இடத்தை பார்த்தான். அவன் புறாக்களை பிடிக்க திட்டம் தீட்டினான். வேடன் தன் வலையை மிகவும் கவனமாக விரித்தான். வலையின் மீது அவன் தானியங்களை தூவினான். பிறகு வேடன் ஒரு மரத்தின் பின் ஒளிந்தான். புறாக்களுக்கு எந்த ஆபத்தும் தெரியல. உணவு தேடி அவை கீழே இறங்கி வந்தன. கபூத் முதலில் தரையில் இறங்க சொன்னது. புறாக்கள் அனைத்தும் தானியங்களை உண்டன. திடீரென வலை அவர்களை சுற்றிக் கொண்டது. எல்லா புறாக்களும் பயந்து அலறின. வலையை விட்டு வெளியேற முடியாமல் தவித்தன. கபூத், பயப்படாதீர்கள், பொறுங்கள் என்றது. நாம் அனைவரும் சேர்ந்து. கபூத், பயப்படாதீர்கள், பொறுங்கள் என்றது. நாம் அனைவரும் சேர்ந்து பறந்தால் தப்பிக்கலாம். வலையுடன் மேலே பறக்க முயற்சிப்போம். சில புறாக்கள் அந்த யோசனையில் குழப்பமடைந்தன. கபூத் உறுதியாக, ஒன்றுபட்டு முயற்சிப்போம். எல்லா புறாக்களும் ஒத்துழைக்க ஒப்புக்கொண்டன. 1, 2, 3 என கபூத் செய்கை செய்தது. புறாக்கள் வலையை தூக்கிக் கொண்டு பறந்தன. வேடன் அதைக் கண்டு திகைத்து நின்றான். வலையை சுமந்து புறாக்கள் வானில் மிதந்தன. அதை ஒரு நண்பன் இருக்கும் இடத்திற்குச் சென்றன. அங்கே அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு எலி இருந்தது. எலி தன் கூரிய பற்களால் வலையை வெட்டியது. சிறிது நேரத்தில் எல்லா புறாக்களும் விடுதலையாயின. ஒற்றுமையே பலம் என்று கபூத் தன் நண்பர்களுக்கு சொன்னது. எல்லா புறாக்களும் விடுதலையாயின. ஒற்றுமையே பலம் என்று கபூத் தன் நண்பர்களுக்கு சொன்னது.